அனைவருக்கும் வணக்கம். நிறைய பாட்டு, டான்ஸு, ஸ்பீச் எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க இல்லையா? நானும் கொஞ்சம் நேரம் உங்களோட பேசலாம் அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில் நிச்சயமாக நம்ம சென்ட் ஜோசப் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலினுடைய நம்மளுடைய ஃபவுண்டர், சேர்மேன், அதே போல் நம்மளுடைய கேம்பஸ் சுப்பீரியர், பிரின்சிபல், அஸ் வெல் அஸ் நம்ம டீச்சர்ஸ், அதே போல் இந்த மேனேஜ்மெண்ட்டு, அதே போல் இங்கே இருக்கிற அனைத்து ஊழியர்களுக்கும் என்னோட நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு சிறப்பு நிகழ்வுகளில் எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கு வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களாகிய அவர்களுக்கும், அதே போல் பெற்றோர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மட்டும் இல்லாமல் இங்கு ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், அதே போல் 5வது வரைக்கும் படிக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கூட உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கூட என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சூழலில் நமக்கு இந்த மாதிரி ஒரு கேம்பஸ் அமைஞ்சிருக்கிறது, அதே போல் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா தெரியும், தேர்வுகள், அது இல்லாமல் நம்ம ஒரு அகில இந்திய அளவில் ஒரு விஷயத்தை நம்ம கிடைக்கணும், ஒரு பொறுப்புகளுக்கெல்லாம் போகணும்னா எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியும், எப்படியான கேள்விகள்லாம் அமைக்கப்படுறதுன்னு நமக்கு தெரியும். அப்போ இப்படியான ஒரு என்விரான்மெண்ட்டில் நமக்கு இப்படி ஒரு ஸ்கூல்ஸ் கிடைச்சது உண்மையாலுமே உங்களுக்கெல்லாம் ரொம்ப நீங்களாம் கொடுத்து வச்சுவீங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு மலை பகுதியில் இப்படியான ஒரு ஏற்பாடுகளோட, வசதிகளோட, இந்த மாதிரி நான் கேட்ட சார்ட்டை கேட்கும் போதே சொன்னார், ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய மாணவர்கள் வந்து நம்ம கேம்பஸில் படிச்சுட்டு இருக்காங்கங்கிறது. அதுபோல் இந்த வாய்ப்புகளை நம்ம பரவலாக பயன்படுத்திக்கணும். நிறைய இந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்க பல்வேறு விஷயங்களை புரிஞ்சிக்கொண்டு, ஏன்னா இன்னைக்கு கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அப்படியே நம்ம புக்கில் இருக்க மாதிரி இருக்கிறது இல்லை. அப்போது அதெல்லாம் புரிஞ்சு படிக்கணும்னா அதற்கான முறையில் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அந்த வகையில் இந்த வாய்ப்புகளை நம்ம முறையாக பயன்படுத்திக்கலாம். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு இந்த வாய்ப்பை வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய பெத்தநாயக்கன் பாளையத்தில் இருக்கிற கிளையின் நண்பர், அந்த கிளையினுடைய செயலாளர் ராஜா, அவர் ஒரு டீச்சராக இருக்கார். இங்கு நம்ம கூட வந்திருக்கிற கலைசெல்வி அவர்கள் வானவில் மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பு பணிகளில் பண்ணிக்கிட்டு பள்ளிகளில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த விழாவை சிறப்பித்து கொண்டு இருக்கிற நம்மளோட சிறப்பு அழைப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் சுரேஷ். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் என்ற ஒரு பெயரினால் இங்கே இந்த மேடைக்கு அழைக்கப்பட்டிருக்கேன். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பிஃபார்ம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியுங்களா? பிஃபார்ம்னா என்னது? யாராச்சும் சொல்லுங்க. மெடிக்கல்ஸு, மருந்தை தயாரிக்கிறது, அதோட குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணுறது, இப்படியான பல்வேறு இது இருக்குது. அதில் நான் மருந்துகளை மருத்துவர்கள்கிட்ட ப்ரொமோட் பண்ணுற ஒரு பணியை செய்துட்ருக்கேன். அப்போ உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு தோணுதா? அது மட்டுமல்ல, பொதுவாகவே நம்ம வயிற்று பிழைப்புக்காக ஒரு வேலை செய்துட்ருக்கோம். அதை தாண்டி நம்ம இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? அப்படியான ஒரு வாய்ப்பாக தான் இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் என்ற ஒரு அமைப்பில் நான் இணைந்தேன். 2010 இணைந்தேன். அதற்கு பின்பாக என்னோட இந்த செயல்பாடுகள் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் தொடர்ச்சியாக அதில் இயங்க முடிஞ்சது. அதில் இன்றைக்கு நான் ஒரு துணைத் தலைவராக இருக்கிற காரணத்தினால என்னை அழைத்திருந்தாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திலிருந்து நிறைய நண்பர்கள் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சார் சொல்லும்போது சொன்னார், நம்ம பிரின்சிபல் சார் சொன்னார் இல்லையா, நம்ம பள்ளியில் எப்படி படிப்பு மட்டும் அல்லாமல் விளையாட்டு, ஸ்டோரி டெல்லிங் உட்பட பல்வேறு அடிஷ்னலாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி இது போல் அறிவியலே தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதோடு கூடயே இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தையும் உங்களோட அறிமுகப்படுத்துறதுக்காக இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1980களில்
ஒரு அறிவியல் சார்ந்த விஷயங்களை மக்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட சென்னையில் ஒரு 4-5 பேர், யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நீதியரசர் சந்துருவை தெரியுங்களா? யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. ஜெய்பீம் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? கை தூக்குங்க. ஒருத்தர் தான் பார்த்தீங்களா? 2 பேர் தான் பார்த்தீங்களா? ஜெய்பீம் படம் 3 பேர் தான் பார்த்தீங்களா? ஓகே. ஜெய்பீம் படத்தில் சூர்யா நடிச்சிருப்பார்ல, என்ன கேரக்டர் அது? என்ன கேரக்டர் நடிச்சிருப்பாரு? ஒரு வழக்கறிஞரா, வக்கீலா இருப்பார் இல்லையா? அவர் உண்மையான அந்த கேரக்டர் இருக்கார் இல்லையா? அந்த பழங்குடி மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு வாதாடி ஒரு அதிகார அமைப்பில் அந்த மக்களுக்கு ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்து பண்ணார் இல்லையா? உண்மையான அந்த கேரக்டர் நீதியரசர் சந்துரு. நம்ம தமிழ்நாடு அரசுல இன்றைக்கு இந்த சாதிய சார்ந்த, மிக குறிப்பாக பள்ளிகளில் சாதியம் சார்ந்த பிரச்சனை நம்ம நிறைய கேள்விப்படுறோம்ல, பல்வேறு இடங்கள்ல எந்த அளவுக்கு போயிருக்கு. அதுல அந்த இதற்கு ஒரு ஆணையம் வைத்து அந்த ஆணையத்திற்கு தலைவராக இருக்கிறார் அவரு. உங்களுக்கு பத்திரிகையாளர் என் ராம், இந்து பத்திரிகையினுடைய அந்த குழுமத்தில் இருக்க என் ராம் அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரும் கூட தமிழக அரசினுடைய குழுவில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐஐடி, ஐஎம்எஸ்சின்னு சொல்கிற இந்திய கணித அறிவியல் மையம், இப்படி பல்வேறு அமைப்புகளில் இருந்த இன்டலெக்சுவல்னு சொல்லப்படுகிற, விஞ்ஞானிகள்னு சொல்லப்படுகிற அவர்கள்லாம் ஒரு அறையில் உட்காந்து நாம் இந்த சமூகத்திற்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன் நினச்சாங்க அவங்க? ஏன்னா 1970லேருந்து 80கள் வரைக்கும் நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் இதே போல ஒரு மலை, பசுமை வேலி, அந்த இடத்துல ஒரு டேம் கொண்டு வர இருக்காங்க. பசுமை பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க அதை. அந்த டேம் வந்தால் அங்கே எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத அந்த இடத்துல இருந்த கேரள சாஸ்திர சாகித்ய பரிஷத் அப்படின்னு ஒரு அமைப்பு. கேரள சாஸ்திர சாகித்ய பரிஷத் அப்படின்னா அவங்க மலையாள மொழியில் கேரளா அறிவியல் இயக்கம்னு ஒரு அமைப்பு. அவங்கெல்லாம் போய் என்ன பண்ணுறாங்க, அந்த விஷயத்தில் என்ன பாதிப்பு ஏற்படும், அதனால் என்ன மாற்று வழிகளை பண்ண முடியலாம் அப்படின்னு அந்த மக்களுக்கு புரிய வச்சு அந்த செயல்பாடுகள்லாம் செய்கிறாங்க. அப்படி செய்ததன் காரணமாக அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தி அவர்கள் தலைமையிலான அரசு அந்த திட்டத்தை கைவிட்டு மாற்று இடத்துல அது செய்தாங்க. அதனால அந்த பகுதியில் பல்வேறு உயிர் பரவல்னு சொல்லப்படுகிற பயோடைவர்சிட்டிங்கிறது காப்பாற்றப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம தமிழ்நாட்டில் இல்லையேன்னு கவலைப்பட்டாங்க. அப்படி கவலைப்பட்டு அவங்க ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் என்ற அமைப்பு. அந்த மாதிரி அவங்க அந்த 1980கள் ஆரம்பித்ததினுடைய தொடர்ச்சியாக ஒரு நமக்கு தெரியும், அந்த காலகட்டங்களில் போபால் விஷவாயு சம்பவம்லாம் நடந்தது. பல பேர் மத்திய பிரதேசத்தில் இறந்து போனாங்க. அப்போ ஒரு பெரிய தொழிற்சாலை வரும் பொழுது அங்கே என்ன பயன்படுத்தப்படுது, அதன் மூலிமா என்ன ப்ராப்ளம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த அங்கே இருக்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டியது அந்த நிறுவனங்களோட கடமை. அதை உறுதி செய்ய வேண்டியது அரசோட கடமை. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பண்ணலை. அங்கே என்ன ஆனிச்சு, மீத்தைல் ஐசோசைனைடுங்கிற வாயு வெளியேறுது. அது ஒரு உர தொழிற்சாலை, கார்பைடு யூனியன் கார்பரேஷன் சொல்கிற ஒரு வெளிநாட்டு நிறுவனம். அப்போ அதை சுற்றி இருக்க மக்களுக்கு தெரியல, ஒரு விபத்து ஏற்படுது. அப்போ என்னாச்சு, அந்த வாயு வெளியெல்லாம் பரவுது. சுவாசிச்ச உடனடியாக 3000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு அதனால் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் அப்படி அந்த வாயு வெளியேறும் பொழுது ஒரு ஈர துணியை எடுத்து மூக்கில் வச்சுக்கிட்டோம்னா அந்த ஐசோசைனைடு என்பது படிகமாயிட்டு கிறிஸ்டல் ஆகிடும். அதனால் நமக்கு எந்த பாதிப்பு ஏற்படாதுங்கிற ஒரு எளிமையான விஷயத்தை அந்த மக்களுக்கு சொல்லி இருக்க வேண்டிய கடமையை தவறுனதுனால இவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. இதனுடைய தாக்குதல்கள் காரணமாக தான், எப்படி நான் சொன்ன கேரளாவில் கேரளா அறிவியல் இயக்கம் இருக்குதோ, அதுபோல் டெல்லி சயின்ஸ் ஃபோரம் இருக்குது, அதுபோல் நம்ம அருகமை மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே இது போல் அறிவியல் அமைப்புகள்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஆல் இண்டியா பீப்புள் சயின்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்பதும் இருக்குது. இந்த அமைப்பின் மூலியமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதற்கு என்ன மாதிரி தீர்வுகளை நம்ம கொடுக்க முடியும்னு சயின்டிஸ்ட் லெவலில் அவங்கெல்லாம் உட்கார்ந்து அதை குறித்து விவாதித்து
அந்த விஷயங்களை நம்ம எளிமையாக நம்ம எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக எங்களை போல வாலண்டியர்ஸ் இதில் இருக்கிற எல்லாருமே தன்னார்வலர்கள். அதாவது இதில் வந்து மாநில அளவில் அமைப்புகள் இருக்குது, மாவட்ட அளவில் அமைப்பு இருக்குது, நம்ம ஒன்றிய அளவில் அமைப்பு இருக்குது. அப்படி இருக்கிற எல்லோருமே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியில் இருக்கோம். எங்கள் பணி போக கூடுதலான நேரத்தையும் எங்கள் உழைப்பையும் கொடுத்து இதுபோல அறிவியல் சார்ந்த பணிகளை நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக அந்தந்த காலகட்டங்களுக்கு என்ன தேவையோ அதை மக்களிடம் பரப்புகிற ஒரு பணியை செய்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்குலாம் தெரியும், சமீப காலங்களில் நம்ம கடந்து வந்துட்டோம். பிடி கத்திரிக்காயெல்லாம் சொன்னாங்க, தெரியுங்களா? பிடி பருத்தி, பிடி கத்திரிக்காய், அதெல்லாம் சரியா தப்பா? பசுமை வழி சாலைன்னு சொன்னாங்க, 8 வழி சாலைன்னு சொன்னாங்க. அது தேவையா இல்லையா? திடீர்னு அணுகுண்டு ரெடி பண்ணாங்க, இப்போ மின்சாரத்துக்கு அது தேவையா இல்லையா? இன்னைக்கு நியூட்ரினோ அணு உலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாலுமே அணு உலை தானா? அங்கே என்ன நடக்குது? தேனியில் ஊட்டிக்கு கொண்டு போனாங்க, அங்கே கூடாதுன்னு மக்கள் போராடினாங்க. இப்போ தேனி மாவட்டத்துக்கு போயிருக்கு. இதெல்லாம் தேவையா தேவையில்லையா? இதெல்லாம் யார் சொல்கிறது நமக்கு? அதனோட தேவை என்ன எப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்படியான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக எங்களுடைய அறிவியல் இயக்கத்தை சார்ந்த நண்பர்கள் இதை குறித்து பயிற்சி எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்ட பயிற்சியின் மூலியமாக பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இதை சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். அந்த வகையில் நம்ம பள்ளியில் தொடர்ச்சியாக பல்வேறு செயல்பாடுகள் செய்வோம். அந்த மாதிரி விஷயங்களில் துளிர் திறனறிதல் தேர்வு அப்படிங்கிற ஒரு தேர்வை வந்து நம்ம பள்ளி மாணவர்கள் எழுதினாங்க. அதே போல் குழந்தைகள் அறிவியல் மாநாடு, ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணால் எப்படி பண்ணுவாரோ அதையே ஒரு குழந்தை எளிய முறையில் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை நம் பள்ளி வந்து நம்ம மாணவர்கள் கொடுத்தாங்க. இது போல பல்வேறு செயல்பாடுகளை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக வருங்காலங்களில் நம்ம பள்ளிகளில் நம்ம செய்ய இருக்கோம். இது மட்டுமல்ல, ஒரு 5 அறிவியலுக்கான மாத இதழ்களை வந்து அறிவியல் இயக்கம் நடத்திட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துளிர் இதழ் அப்படின்னு சொன்ன மாதிரி 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஆங்கிலத்தில் ஜந்தர் மந்தர்ன்ற பைமந்த்லி மேகசின் வருது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான துளிர் என்றும் வருது. அறிவு தென்றல் அப்படின்னு பெண்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான ஒரு இதழ் என்பது வருது. ஆசிரியர்களுக்கு மட்டுமே புது இதழ், புது விழுது அப்படிங்கிற இதழ் என்பது வருது. இது போல பல்வேறு வாய்ப்புகளை நம்ம வந்து தொடர்ச்சியாக ஆசிரியர்களுக்கும் அதே போல மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது போல பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக இந்த பள்ளியில் நம்ம பண்ண இருக்கோம். அது போல் நடக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக நம்ம குழந்தைகளை அதில் பங்கேற்க செய்யுங்க. இவங்க எல்லாருமே இந்த சின்ன சின்ன விஷயங்களை இன்னைக்கு கற்றுக்கிட்டா நிச்சயமாக பெரிய பெரிய இடங்களுக்கு அவங்க தங்களை அறியாமலேயே பல்வேறு விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கவும் முடியும். அந்த விஷயங்கள் மூலியமாக அவங்க பெரிய பெரிய இலக்குகளை அடையிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இது போல குழந்தைகள் அறிவியல் மாநாட்டில் பங்கேற்ற பல குழந்தைகள் பிற்காலத்தில் பெரிய பெரிய அறிவியல் நிறுவனங்களில் அவங்க இணைந்து பணியாற்ற முடிஞ்சது. இந்த இயக்கத்தில் தொடர்ச்சியாக என்ன பண்ணுவாங்கன்னா, கடினமான ரொம்ப நம்ம பாடத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிற பகுதிகள் எல்லாம் அவங்க தங்களோட வாழ்வியலில் எப்படி எளிமையாக புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தோட நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பல்வேறு பொருட்களை எளிமையாக தூக்கி போடுறோம் இல்லைங்களா, வேஸ்ட் மெட்டீரியல், அதை பயன்படுத்தியே அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி பண்ணும் பொழுது தன் படித்த படிப்பை அவங்க உணர்ந்து படிக்க முடியும். ஒவ்வொரு விஷயம் ஏன், எதுக்கு, எப்படின்ற கேள்விகளோடு அவங்க படிக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கான அந்த அறிவாற்றல் என்பது அதிகரிக்கும். அப்போ அவங்க எளிமையாக பல்வேறு இலக்குகளை அடைய முடியும். இன்றைக்கு நம்ம நாட்டில் நிலவுகிற மிக பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை அறிவியலில் மாணவர்கள் என்பது ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதனால் நமக்கு என்ன பிரச்சனை? அறிவியல் பாடங்களை மாணவர்கள் எடுத்து படிக்கல, நமக்கு என்ன பிரச்சனை? என்ன ஆகும்னா, நாம் எல்லோரும் தொழிற்கல்வியை நோக்கியே போயிட்டு இருந்துட்டோம்னா புதிய கண்டுபிடிப்புகள் எதுவும் இருக்காது. புதிய கண்டுபிடிப்புகள் இல்லைன்னா, குறிப்பாக நம்ம மருத்துவத்துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட டாக்டர் இருப்பார், ஆனால் மருந்துகள் என்ன பண்ணுது, கிருமிகள் என்ன பண்ணுது, நாம் கொடுக்குற மருந்துக்கு ரெசிஸ்டண்ட் ஆகி அந்த மருந்தையே எதிர்த்து செயல்படுற அளவுக்கு இன்னைக்கு பார்த்தோம்ல கண் முன்னாடி கொரோனாவில் அப்படி ரெடி ஆகிடுச்சு.
அப்போ அப்படியெல்லாம் ஆகும் பொழுது அதை மேலும் அந்த கிருமிகளையும் நம்ம கட்டுப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஆய்வுகள் நிறைய செய்யணும். அப்போ அது போல ஆய்வுகளை செய்கிற ஏற்பாடுகளை நாம் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி தரணும். அந்த சூழ்நிலையை இந்த பள்ளியில ஏற்படுத்துவதற்காக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் முழு உறுதுணையோட இருக்கும். அந்த வகையில் தொடர்ச்சியாக நாங்கள் செயல்படுவோம் என்ற அடிப்படையில் இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.